சூப்பர் 8லயே ஒரு வெறித்தனமான மேட்ச்னா இதாண்டு அடிச்சு சொல்லுவேன். பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மேட்ச்ல ஸ்ரீலங்கா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பாகிஸ்தான் ஓபனர்ஸ் 2 பேரும் தரமா ஆடினாங்க. ஸ்ரீலங்கா பவுலர்ஸ் அடி துவச்செடுத்தாங்க. பார்ட்னர்ஷிப் 100-150 போவ கடைசியில ஃபரான் இந்த வேர்ல்ட் கப்லயே அவருடைய 2வது செஞ்சுரிய தரமா அடிச்சாரு. 176 ரன் பார்ட்னர்ஷிப்ப சமீரா முடிச்சு வச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வழக்கம் போல அவங்களுக்கே சூனிய வைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ஸ் யாருமே சுத்தமா அடிக்கல. இப்படி ஒரு ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து 212க்கு 8ன்னு மோசமா முடிச்சாங்க. அதை சேஸ் பண்ண ஸ்ரீலங்கா ஆரம்பத்திலே நிசங்கா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மிஷராவும் அசலங்காவும் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சும் பெருசா அடிக்க முடியல. ஒரு பக்கம் ரத்னயாக்கே டீசென்ட்டா ஆடிட்டு இருந்தாரு. ஆப்போசிட்ல விக்கெட் வந்துட்டே இருக்க ரத்னயாக்கேவும் ஷடக்காவும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல 2 பேரும் அடி வெளுக்க ஆரம்பிச்சாங்க. ரத்னயாக்கே அவுட் ஆனதுக்கு அப்புறமும் ஷடக்கா ஒரு பக்கம் பவுண்டரிஸ விழுத்தாரு. கடைசி ஓவர்ல 30 ரன் தேவையா இருக்க 6 அடி வெளுத்தாரு. லாஸ்ட் பால்ல 6 ரன் தேவையா இருக்கப்ப வைடு போனாலும் அம்பையர் வைடு தரல. அதனால பாகிஸ்தான் இந்த மேட்ச் 5 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சாலும் நெட் ரன் ரேட் இல்லாதனால செமிஃபைனலுக்கு நியூசிலாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. செமிஃபைனலுக்கு 4வதா எந்த டீம் போகும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.